ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 111வது தலைப்பு. தலைவர்களும் பின்பற்றுகிறவர்களும். தொடர்ச்சி. சமயாச்சார வேலியை நீ உடைக்கலாம் என்று சீர்திருத்த தலைவர் முதலில் சொல்லிக் கொடுத்தால், அப்படி உடைத்து சுதந்திரத்தில் ருசி கண்ட ஜனங்கள், நீ போட்டிருக்கும் மாறல் வேலியையும் உடைப்பேன் என்று பிற்பாடு அவரிடமே திருப்பிக் கொள்கிறார்கள். பார்க்கவில்லையா? சடங்கும் ஆலய பூஜையும் சமஸ்கிருதத்தில் மட்டும் ஏன் பண்ண வேண்டும் என்று கேட்பதற்கு தேச தலைவர்கள் முதலில் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்புறம் ஜனங்கள் அவர்களிடமே திருப்பிக் கொண்டு, ஹிந்தி மாத்திரம் ஏன் நேஷனல் லாங்குவேஜாக இருக்க வேண்டும் என்று கேட்டு பெரிய கலகமாகவே ரயிலை கவிழ்த்தும் பஸ்ஸை கொளுத்தியும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சத்தியாகிரகம், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், மறியல் என்று எதையெல்லாம் அந்நிய ராஜாங்கத்தை எதிர்த்து ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்காக ஆதியில் சொல்லிக் கொடுத்தார்களோ, அவற்றையே இப்போது உப்பு போதாத விஷயங்களுக்காக இவர்களை எதிர்த்தே ஜனங்கள் செய்கிறார்கள். சாதாரண ஜனங்களை கிளப்பி விடும்போது எத்தனை முன்யோஜனை வேண்டும் என்று நினைக்காததன் பலனை அனுபவிக்கிறோம். கதை சொல்வார்கள். பிரதிவாதி கடனை திருப்பித் தரவில்லை என்று வாதி பிராது போட்டானாம். பிரதிவாதியின் வக்கீல் தன் கட்சிக்காரனிடம், நீ கோர்ட்டில் பைத்தியக்காரன் மாதிரி நடி, என்ன கேள்வி கேட்டாலும் பெப்பே என்று பேத்தி கொண்டிரு, சித்த பிரம்ம பிடித்தவன் இவன் மேல் கேஸ் போட்டது தப்பு என்று ஜட்ஜு தள்ளுபடி பண்ணி விடுவார் என்று சொல்லிக் கொடுத்தாராம். பிரதிவாதியும் அதே மாதிரி பண்ணி வியாஜம் தோற்று போகும்படி செய்து விட்டானாம். கோர்ட்டுக்கு வெளியிலே வந்தவுடன் வக்கீல் அவனிடம் ஃபீஸ் கேட்டாராம். உடனே அவன் அவரிடம் அவர் சொல்லிக் கொடுத்த தந்திரத்தையே திருப்பினானாம். பெப்பே பெப்பே என்றானாம். என்ன, என்கிட்டேயுமா இப்படி பண்ணுகிறாய் என்று வக்கீல் கேட்க, உன்கிட்டே மட்டும் என்ன, உன் அப்பன் பாட்டன் வந்தாலும் இதேதான் நடக்கும் என்று அர்த்தம் தொனிக்க, உனக்கும் பெப்பே உங்க அப்பனுக்கும் பெப்பே என்றானாம். இப்படித்தான் ரிஃபார்மர்கள் சாஸ்திரம் சொல்கிற ஒழுங்குகள் வேண்டாம், நாங்கள் சொல்கிற ஒழுங்குகளை கடைபிடியுங்கள் என்றால், ஃபாலோயர்கள் முதலில் பிரதிவாதி வக்கீல் துணையில் கேஸை சாதகமாக்கி கொண்டது போல இந்த லீடர்களின் சகாயத்தில் தங்களுக்கு சமூகத்தில் அநேக ஆதாயங்களை அடைந்துவிட்டு கொஞ்ச நாள் ஆனப்புறம் சாஸ்திர ரூலுக்கும் பெப்பே, உன் ரூலுக்கும் பெப்பே என்று எந்த ஒழுங்கும் இல்லாமல் போக ஆரம்பிக்கின்றார்கள். இம்மாதிரி சந்தர்ப்பத்தில் தன்னளவில் ஓரளவு நன்றாகவே சுத்தராக உள்ள லீடர்கள் தங்களை சேர்ந்தவர்களையே கண்டித்துவிட்டு தாங்களும் பட்னி கிடப்பது போல ஏதாவது பிராயச்சித்தம் பண்ணி கொள்கிறார்கள். மற்ற தலைவர்களுக்கு தங்களை சேர்ந்தவர்கள் விட்டுவிட்டு போகிறார்கள் என்றால் அவமானமாய் இருக்கிறது. அதனால் கண்டும் காணாமலும் ஏதோ தட்டி கொடுத்து கொண்டு போகிறார்கள். ரொம்பவும் மிஞ்சி போனால்தான் எக்ஸ்பெல் பண்ணுகிறார்கள், ஸ்தாபனத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறார்கள். அநேகமாக அந்த துணிச்சல் இவர்களுக்கு வருவதற்குள் இவர்களிடம் அபிப்பிராய பேதப்பட்டவர்களே பலமடைந்து தாங்கள் மட்டும் சேர்ந்து இன்னொரு சீர்திருத்த இயக்கம் ஆரம்பிக்கிற ஸ்திதிக்கு வந்து விடுகிறார்கள். அதனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெல் பண்ணுவது, நாங்களே முழுக்கு போட்டுவிட்டு வெளியில் வந்து விட்டோம் என்கிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.